நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் பாதிப்புறுகின்ற சந்தர்ப்பத்தில் காண்பிக்கக்கூடிய முக்கியமான முதற்கட்ட அறிகுறிகளை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். முதலாவது, நம்மளுடைய சிறுநீரகங்கள் பாதிப்புறுகின்ற சந்தர்ப்பத்தில் முக்கியமாக காண்பிக்கக்கூடிய நோய் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், வழக்கத்துக்கு மாறான சோர்வு மற்றும் சக்தி இழப்பு. பொதுவாக சிறுநீரகங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் செங்குளியங்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவற்றினை உற்பத்தி செய்வதில் முக்கியமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு அங்கம் இது. சிறுநீரகங்கள் கோளாறுற்று அல்லது பாதிப்புறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரெட் பிளட் செல்ஸ், அதாவது செங்குளிய கலங்களினுடைய எண்ணிக்கை குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் அதிகளவாக உடம்பு சோர்வாக காணப்படும். கூடவே சக்தி இழப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். இரண்டாவது, அதிக அளவான நீர், தேவையற்ற கழிவுப் பொருட்கள் நம்மளுடைய உடம்பில் தேக்குகின்ற சந்தர்ப்பத்தில் முகம், கை, கால்களில் அதிகப்படியான வீக்கங்கள் காணப்படும். இது குறிப்பாக காலையில் எழும்போது கண்ணிற்கு கீழ்ப்பகுதியில் அதிகப்படியான வீக்கம் காணப்படும். சில பேருக்கு மணிக்கட்டில் கூட காணப்படலாம். மூன்றாவது முக்கியமான அறிகுறி என்ன சொன்னால், சிறுநீரில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது அப்நார்மல் யூரின் கலர் அப்படின்னு சொல்லுவோம். வழக்கத்திற்கு மாறான ஒரு நிறத்தில் இந்த சிறுநீர் வெளியேறலாம். பொதுவாக நிறமற்றதாகவோ அல்லது மெல்லிய மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேற்றப்படும். ஆரோக்கியமான நபர்களில் ஒருவேளை இந்த சிறுநீரகங்கள் பாதிப்புறுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீர் அதிக அளவான ஒரு கடும் நிறத்தில் வெளியேற்றப்படலாம். சில பேருக்கு சிவப்பு நிறத்தில் வெளியேற்றப்படும். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் அதிக அளவான வெள்ளை நிறம் அல்லது மேகமூட்டம், இந்த மாதிரியான கலரில் இந்த சிறுநீர் வெளியேற்றப்படும். நான்காவது என்ன அப்படின்னு சொன்னால், முதுகுப்புறத்தில் அதிகப்படியான வலி ஏற்படுதல். அதாவது பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரகங்கள் அமைவிடத்தினை காண்பிக்கின்ற பகுதியில் அதிகப்படியான வழக்கத்திற்கு மாறான ஒரு வலியை உணரலாம். இது சில பேருக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அறிகுறி. ஐந்தாவது, சருமத்தில் வறட்சி மற்றும் அரிப்பு போன்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான இந்த கிரியேட்டினைன், யூரியா அல்லது ஏனைய கழிவுப் பொருட்கள் தேங்குவதால் இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை சில நபர்களுக்கு காண்பிக்கும். இது கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நோய் அறிகுறி. ஆறாவது, சில பேருக்கு சில நேரத்தில் ஓரளவான காய்ச்சல் அல்லது நடுக்கத்துடன் கூடிய காய்ச்சல் ஏற்படலாம். இது பொதுவாக சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். அதுவும் குறிப்பாக இந்த யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் கூட இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காண்பிக்கலாம். சில பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் கூட இந்த அதிகளவான காய்ச்சலை உணரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்த்து இந்த 6 முக்கியமான அறிகுறிகள் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த நபர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கோ காணப்படும் அப்படின்னு சொன்னால் இவர்களை கண்டிப்பாக மருத்துவ உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.